மக்களே, வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல். ஹெல்த்தி சரண் சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸில் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கோவக்காய் ரைஸ் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு 8 வரமிளகாவை இதோடய சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 2 மிளகாவை இதுலேருந்து கம்மி பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த வரமிளகா காரம்தான். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெங்காயம் வரமிளகா இது ரெண்டும் வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கோவக்காய் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது பசங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அட்டகாசமாக சாப்பிட்ருவாங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இவனை கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட்டீஸில் வச்சிடலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். புளி ஊறட்டும். நான் 2 கப்பு கோவக்காவை கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வெங்காயமும் வரமிளகாவும் வதக்கணும்ல, அதே எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே நம்ம கட் பண்ண கோவக்காவையும் இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வதங்கணுங்க. வதங்கின பிறகு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் கலந்து விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் தெளிக்கல. சிம்மில் வச்சு மூடி கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெந்துடும். கோவக்காய் வெந்த பிறகு நம்ம நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கோவக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. கால்சியம், அயன், B1, B2, நார் சத்து, இந்த மாதிரி கோவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னல, நார்மலாக இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் பீட்டா கெரோட்டின் என்னும் இந்த சத்து இதய தொடர்பான நோய்களை தடுக்குதுங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நம்ம கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸோடைய கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாதத்தோடைய குழம்போடைய சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்டாலும் அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தி சரண் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் சரண்யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.